எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 4ஆம் தேதி. இன்றைய இந்த பதிவு ஈரான் அமெரிக்கா போரிலிருந்து சற்று விலகி தமிழ்நாடு தேர்தல் தொகுதி தொடர்பாக தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு மிக முக்கிய அரசியல் அலை தொடர்பான ஒரு சிறிய பதிவு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். ஆனால் உலகத்தில் நடைபெறுகின்ற மாற்றங்களில் இதுவும் ஒரு முக்கியமான மாற்றம். அது தமிழக மக்களுக்கு இது தமிழகத்தின் தேர்தல் அந்த மக்கள் சார்ந்தது, அந்த மக்களின் முடிவு, அந்த மக்களின் தெரிவு. அதற்கு நாங்கள் அதை பார்க்கலாம், கருத்தை கூறலாமே தவிர அவர்களின் அரசியலுக்கு நாங்கள் தலையிட முடியாது. தமிழகத்தின் பிற்பகல் 12 மணி நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 112 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதாவது 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 112 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கின்றது. ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை, அதாவது 6 இடங்கள் தான் அவர்களுக்கு தேவை. அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் 52 தொகுதிகளிலும் தற்போதைய ஆட்சியில் உள்ளவர்கள் 52 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் இதுவரையில். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 70 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கின்றது. இதில் வாக்கு விகிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் 23.82 வாக்குகளையும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 22.76 வாக்குகளையும், தமிழக வெற்றி கழகம் 38.545 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 3.92 வாக்குகளையும், பாஜக 3.3% வாக்குகளையும், காங்கிரஸ் 3.56 வாக்குகளையும், தேமுதிக 1% வாக்கையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1% குறைவான வாக்கையும், கம்யூனிஸ்ட் கட்சி 1% குறைவான வாக்கையும், மாநில கம்யூனிஸ்ட் கட்சி 0.58% வாக்கையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் 8வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் 6500 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியில் 3 சுற்று வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 12523 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாகவும், திமுக வேட்பாளர் இளங்கோ இருதராஜ் 5286 வாக்கு வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது பல கருத்து கணிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் விஜய் 20 தொடக்கம் 22% வாக்குகளை பெறுவார் என்று எல்லாம் பேசியிருந்தார்கள், கணித்திருந்தார்கள். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு தெரியும், தமிழகத்தின் வாக்கு விகிதம் 85% அதிகரித்திருந்தது. அது மட்டுமல்லாது பெருமளவான இளைஞர்கள் வாக்களித்திருந்தார்கள். இதில் பலர் கூறுகிறார்கள், இப்போ அங்கே இருக்கிற சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், பாதி நாட்கள் விஜய் பிரச்சாரத்துக்கே செல்லவில்லை, பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கு கூட அவர் போகவில்லை. ஏனென்றால் அவர்கள் இதுதான் முதலாவது தேர்தல். அதிலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த கரூர் பகுதியில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் மக்கள் இறந்ததை கூட பெரிதாக காட்டி அவர்கள் மக்களை கொலை செய்ததென்று கூட பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. விஜயின் குடும்ப விவகாரங்கள் இழுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதும் இப்போது தமிழகத்தை ஒரு புரட்டி போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் புயலை விட ஒரு மிகவும் வேகமான புயலாகத்தான் என்னால் கணிக்க முடியும். அதாவது பாதி நாட்கள் அவர் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை, பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கும் போகவில்லை. தங்கள் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் யாரென்றே பலருக்கும் தெரியாது. அப்படி இருந்தும் மக்கள் தமது வாக்குகளை இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு அள்ளி போட்டிருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி என்பதை தவிர வேறு காரணங்கள் இல்லை என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இதனை எந்த ஊடகமும் கவனப்படுத்தவே இல்லை. அனைவரும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது என்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் மினக்கட்டு, அதாவது விஜய் இன்னும் கொஞ்சம் அவருக்கு நிறைய அழுத்தங்களை கொடுத்தார்கள், அவர்களின் குடும்ப பிரச்சனையை கூட இழுத்தார்கள், அவர் மீது கொலை குற்றச்சாட்டுகளை கூட கொண்டு வந்தார்கள். அப்படி இருந்தும் அவர் இன்னும் கொஞ்சம் மினக்கட்டு இந்த பிரச்சாரத்தை செய்திருந்தால் இந்த நேரத்துக்கு 150 தொகுதிகளை எடுத்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்க முடியும். அதாவது இரண்டு மிக பெரும் கட்சி, பழைய கட்சிகளை எதிர்த்து புதிதாக தோன்றி முதலாவது தேர்தலில்
முதலாவது தேர்தலில் இப்படியான ஒரு வெற்றியை பெற்றிருப்பது வந்து ஒரு ஒரு என்னென்று சொல் இமாலய ஒரு வெற்றியாகத்தான் இங்கு பார்க்கலாம். அதாவது தற்போதைய கட்சிகளுக்கு தற்போதைய தமிழகத்தின் ஆளும் தரப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கலாம். சிலர் இது தொடர்பாக கூறுகிறார்கள் என்னென்னு சொன்னால், பொதுமக்கள் நினைப்பதையும் நம்புவதையும் எழுத்தாளர்களும் அறிவுஜீவிகளும் நினைக்கவோ நம்பவோ ஏற்கவோ அவசியமில்லை என்றும், கடந்த சில வாரங்களாகவே இத்தகைய ஒரு தரப்பு வாதத்தை தான் எல்லா இடமும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது எல்லாவரையும் கூடவில்லை, சில அவதானிகளாக இருக்கலாம், சில அறிவுஜீவிகளாக இருக்கலாம், சில எழுத்தாளர்களாக இருக்கலாம், அவர்கள் மக்களின் உணர்வுகளிலிருந்து விலகி நிற்கிறார்கள் என்பதை சில சமயங்களில் இந்த தேர்தல் இலகுவாக எடுத்து காட்டிவிட்டு செல்கின்றது. என்று சொன்னால் ஒரு மக்களுக்கு, அதாவது இப்போது பல முன்னைய காலங்களிலிருந்து ஒரு வெவ்வேறு அதாவது கருத்து கணிப்புகளை மீறி சில சம்பவங்கள் நடந்து விடுவதுண்டு. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், ஊடகங்களாக இருக்கலாம், அறிவுஜீவிகளாக இருக்கலாம், அவர்கள் ஒரு தளத்தில் இருக்கிறார்கள், மக்கள் ஒரு தளத்தில் இருக்கிறார்கள். இந்த வேறுபாடு மிக பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டு செல்வதன் ஒரு அர்த்தமாகத்தான் இந்த கருத்து கணிப்புகளையும் மீறி கிட்டத்தட்ட 20% என்று கணித்திருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மீறி தூக்கி சாப்பிட்ட ஒரு வெற்றியாகத்தான் இந்த தமிழகத்தின் வெற்றியை நாங்கள் பார்க்கலாம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அதையும் நான் சொல்லிவிட்டு இங்கு செல்ல வேண்டும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியாவின் அரசியலுக்கு நாங்கள் ஒருபோதும் தலையிடுவதும் இல்லை. ஒரு சிலர் சில கட்சிகளை ஆதரித்து அது பணம் சம்பாதிப்பதற்காகவும் தங்கள் இயலாமையை, அதாவது எங்களால் போராட முடியாது, தமிழகத்திலிருந்து ஒருவர் வந்து போராடி பெற்றுத் தருவார் என்ற ஒரு நட்பு ஆசையுடனும் இருந்து எமது மக்களின் அபிலாஷைகளை அல்லது எங்கள் மக்களின் கௌரவத்தை குறைத்தவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லை என்று இல்லை. ஆனால் தமிழகத்தின் அரசியலுக்கு அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ஈழத்தமிழர்களோ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட அவர்கள் எந்த ஒரு நாட்டிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அல்லது அங்கிருந்து நாங்கள் அந்த கட்சியை அழிப்போம், இந்த கட்சியை அழிப்போம், இன்னொரு தேசத்தில் இன்னொரு நாட்டில் இருக்கின்ற கட்சியை நாங்கள் அழிப்போம் ஒழிப்போம் என்று சொன்னதும் இல்லை. அதே போல் இந்த விஜயின் வெற்றி மீண்டும் ஈழத்தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழக வெற்றி கழகத்துடன் ஒரு காத்திரமான உறவை பேண வேண்டும். அதன் ஊடாக உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் கூட முதலில் விடுதலை புலிகளுக்கு மிக கடுமையான எதிர்ப்பாக இருந்தவர். பிறகு அவரால் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே போல தான் தற்போது கூட விஜய் அவ்வளவுத்துக்கு ஈழத்தமிழர்களுக்காக அவர் எதிர்க்கவும் இல்லை. ஒரு ராஜதந்திர உறவுகள் ஊடாக நாங்கள் இதை முற்கொண்டு செல்ல வேண்டும். ஈழத்தமிழர்களுக்காக ஏனென்று சொன்னால், அடுத்து வருகின்ற 5 வருடம் என்று கூறலாம், இல்லை 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் என்றாலும் அது நிலைக்கலாம். ஏனென்றால் இளைஞர் சமுதாயத்தை நோக்கி தற்போது இந்த அரசியல் களம் திரும்பி இருக்கின்றது. அடுத்த தலைமுறையை நோக்கி ஆண்டாண்டு காலமாக ஏமாற்றியவர்கள், மக்களின் பணத்தை ஊழல் செய்தவர்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி இந்த அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. உலகில் சொல்வார்கள் மாற்றம் ஒன்று தான் மாறாதது என்று சொல்லி, அதே போல தான் இந்த மாற்றமும். ஈழத்தமிழர்களும் எங்களுக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். தமிழக அரசுடன் நாங்கள் ஆட்சியை மாற்றுகிறோம், அல்லது அவரை வீட்டுக்கு அனுப்புகிறோம், இவரை வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்றதை விட்டுவிட்டு ஒரு நல்லுறவுகளை பேணுவதன் ஊடாக அடுத்தது எமக்கான ஒரு பலத்தை நாங்கள் இதில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தின் எங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தராது. இன்னொரு நாட்டுக்காரர் இன்னொருவர் எங்களுக்கான விடுதலைக்காக போராடப் போவதில்லை. நாங்கள் தான் போராட வேண்டும். போராட முடியாது விட்டால் நாங்கள் ஒதுங்கி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதற்காக இன்னொருவரை கொண்டு வர தேவையில்லை. ஆனால் உறவுகள், அதாவது உதவிகள், உறவுகள், குரல்கள்,
இது இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு மிகவும் பலம் சேர்க்கும். விஜயின் இந்த வெற்றியை நாங்கள் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்லுறவுகளை ஏற்படுத்துவதற்கும் தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு அடுத்த கட்ட பலம் சேர்க்கும் ஒரு உறவை கட்டியமைப்பதற்கு பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் தேர்தல் முடிவுகள் வரவில்லை. இதற்கு மேல் அதாவது தேர்தல் முடிவு மேலும் இறுதி முடிவு வந்த பிற்பாடு இது தொடர்பாக மேலும் கதைக்கலாம். நன்றி.